Hi my dear family, welcome back our channel Vinesh Kalaikudam. In this video, I will teach you future perfect tense. எதிர்காலத்துக்கு முன் எதிர்காலம். So far as we have completed 10 tenses. இப்போ இது வரைக்கும் 10 tense பார்த்துருக்கோம். ஒரு ஒர்க்கு வந்து in futureல ஒரு particular timeல அது finish ஆயிருந்துச்சு அப்படின்னா இது future perfect tense. Future perfect tenseல இதனுடைய formulas என்ன அப்படின்ற பார்ப்போம். Positive sentences, negative sentences, and I, we, you, they, he, she, it, drama, sita. Will have போட்டு verb 3. Will have verb 3. சரி, இந்த will have போடுறோம் அப்படின்னா verb 3 அப்படின்னா third form past participle. Go, went, gone. Go வந்து verb 1, went verb 2, gone verb 3. Go, went, gone. அதான் V3. Come, came, come. Drink, drank, drunk. Drive, drove, driven. Eat, ate, eaten. அந்த third form இருக்குல்ல past participle. அதை யூஸ் பண்ணிக்கிறோம். Will have plus verb third form. For example, I will have gone to Madurai. நான் மதுரைக்கு போயிருப்பேன். இது it's a statement, affirmative. எப்படி கொஸ்டின் கேட்கிறது அப்படின்னா will you have gone to Madurai? நீ மதுரைக்கு போயிருப்பாயா? Will you have gone to Madurai? நீ மதுரைக்கு போயிருப்பாயா கொஸ்டின் கேட்கிறோம். எப்படி ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா எஸ் ஆர் டைப் எஸ் ஐ வில் ஹேவ் கான் டு மதுரை. நான் மதுரைக்கு போயிருப்பேன். அதாவது ஃபியூச்சர்ல பர்టిక్యులர் டைம்ல இந்த வர்க் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். எஸ் ஐ வில் ஹேவ் கான் டு மதுரை. நெகட்டிவ்ல நான் போயிருக்க மாட்டேன். நோ ஐ won't have gone to மதுரை. வில்லுக்கு தான் நம்ம நாட் போடுறோம். will plus not equal won't. Okay, second person third person பத்தி எப்படி கேக்குறேன் பார்க்கலாம். He will have gone to மதுரை. அவன் மதுரைக்கு போயிருப்பான். ஸ்டேட்மெண்ட். எப்படி செகண்ட் person கேக்குறது அப்படின்னா third person பத்தி will he have gone to மதுரை? அவன் மதுரைக்கு போயிருப்பானா? Yes, he will have gone to மதுரை. ஆமாம், அவன் மதுரைக்கு போயிருப்பான். இல்ல அவன் போயிருக்க மாட்டான். No, he won't have gone to மதுரை. இல்லை அவன் மதுரைக்கு போயிருக்க மாட்டான். இது வந்து தேர்ட் பர்சனை பத்தி நம்ம கொஸ்டின் கேட்கிறோம்.